الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إن الربا وإن كثر فإن عاقبته تصير إلى كل أو كما قال صلى الله عليه وسلم رواه ابن ماجه والبيهقي وأحمد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாம் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்துகள் முடித்த அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தையும் சலாமையும் நமது உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அருமை பெரும் சஹாபாக்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய சகல மூமின்கள் முஸ்லிம்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்தும் அவனது விலக்கல்களை தவிர்த்தும் மனிதனாக வாழ்வதற்கு உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட உயரிய வாழ்வியல் வழிமுறையாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை நமது வாழ்வியல் வழிமுறைகளாக மாற்றி எல்லா நிலைமைகளிலும் எல்லா அவகாச சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்டு அதற்குரிய தயாரிப்புக்குரிய தற்காலிகமான ஒரு இடமாக கொடுக்கப்பட்ட துனியாவை, இந்த துனியாவை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், அமைக்க வேண்டும், எவ்வாறு ஒவ்வொருத்தரும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அத்தனை வழிகாட்டல்களும் மிக துல்லியமாக நுணுக்கமாக நமக்கு ஷரியத் என்ற பெயரிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் உலகத்துடைய வாழ்க்கையில் எல்லா வகையான சகல துறை சார்ந்தவர்களும் எந்தெந்த துறையிலே மனிதன் ஈடுபடுகிறானோ அத்தனை துறை சார்ந்தவர்களுக்கும் எவ்வாறு தன்னுடைய துறையிலே ஒரு மூமினாக ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுடைய உண்மையான ஒரு அடியானாக தன்னை அவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய அத்தனை வழிகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, பொதுவாக ஒரு பொதுப்படையான சோதனைகளில் ஒரு ஊருக்கு வரும் பொழுது அது இரண்டு விதமான சோதனை என்பது சென்ற மாத ஹுதுபாவின் தொடர்ச்சியாக இரண்டு விதமான பெரும் பாவங்கள் சொல்லப்பட்டது. அதில் ஒன்று தான் வட்டி என்ற கொடிய பாவம். பொதுப்படையாக நடைபெறும் பொழுது வட்டி எடுத்தவன் எடுக்காதவன் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் அனைவர்களுக்கும் பொதுவாக அது சோதனையாக அல்லாஹ் மாற்றுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தான் ஒரு மனிதனுடைய உலகத்தில் கொடுக்கப்பட்ட நியாமத்துகளில், உலக அடிப்படையில் உள்ள நியாமத்துகளில் பொருளாதாரம் என்பதை அல்லாஹ் ஒரு நியாமத்தாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா என்ற கடமைப்பாடுகளுக்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய ஒரு கடமைப்பாடு, ஒவ்வொரு ஆணும் ஹலாலான முறையில் தன்னுடைய வருமானத்தை அமைத்துக் கொள்வது, ஹலாலான ஒரு தொழிலை அமைத்துக் கொள்வதும் கடமை என்று பேசிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக அதை எப்படி ஹலாலா அமைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வழிமுறைகளையும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு மிக பெரும் தெளிவான ஷரியத்தாக இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். பொருளாதாரம் என்பது இது ஒரு அல்லாஹ் நியாமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அது சிலருக்கு நியாமத்தாகவும் சிலருக்கு நிகமத்தாக தண்டனையாகவும் அது மாறிவிடுகிறது. பரிசுத்த குர்ஆனில் லா தூது சுஃபா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, இந்த உலகத்துடைய இந்த உலக வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்கு எதை அடிப்படை காரணியாக அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த பொருளாதாரத்தை நீங்கள் புத்தியிலே குறைந்தவர்களுடைய கையிலே கொடுத்து விடாதீர்கள். இந்த செல்வத்தை, இந்த பணத்தை புத்தியிலே குறைந்தவர்களுடைய கையிலே அது கிடைத்து விட்டால் அதை வீணாக்கி விடுவார்கள், அலட்சியம் செய்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள். எனவே அவர்களுடைய கையிலே அதை கொடுத்து விடாமல் அவர்களுக்கு நீங்கள் அதிலிருந்து தேவையை நிறைவேற்றுங்கள், ஆடை அணிவியுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நல்லதை சொல்லிக் கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தஃசீருடைய ஏராளமான தஃசீருடைய உலமாக்கள் புத்தி குறைந்தவர்களை ரெண்டு வியாக்கியானத்தை முன்வைக்கிறார்கள். ஒன்றை உண்மையிலே யார் புத்தியிலே குறை
குறைவோ, செல்வத்துடைய பெருமதி தெரியாத, துனியா பொறுமதியற்றது, ஆனா உலக வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்கு ஒரு முதுகெலும்பாக அல்லாஹ் பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார். எனவே அதனுடைய பெருமதி தெரியாமல் வீண் விரயமாக அதை அலட்சியம் செய்து விடுவார்கள், அதை அழித்து விடுவார்கள் என்றும் அதிகமான தஃசீருடைய உலமாக்கள் புத்தியில் குறைந்தவர்கள் என்பது பெண்களுடைய கையிலே பொருளாதாரத்தை கொடுத்து விடாதீர்கள். அதில் நீங்கள் மாதந்தோறும் சம்பாதித்தாலும் ஒரு நாளிலே அதை பெரும்பாலானவர்கள் அழித்து விடுவார்கள். விதிவிலக்கான பெண்கள் தாய்மார்கள் இருக்கலாம். பொதுவான அடிப்படையில் அவர்கள் செலவினங்களை, அதனுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை விளங்கிக் கொள்ளாமல், ஒரு கணவன் குடும்ப பொறுப்பாளன் எவ்வளவு கஷ்டத்தோடு பணத்தை சம்பாதிக்கிறான் என்ற அந்த தூர நோக்கு சிந்தனை இல்லாமல் அதை வீண்விரயம் செய்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள். சில வீடுகளிலே பொறுப்பாளர் மாதந்தோறும் தேடக்கூடிய பொருள்கள் அவர்களுடைய அலங்கார பொருள்களுக்கே அது போதாமல் போய்விடுகிறது. எனவே தஃசீருடைய உலமாக்கள் ரெண்டையும், அதில் அதிகமானவர்கள் பெண்களுடைய கையிலே பொருளாதாரத்தை வீடுகளில் கொடுத்து விடாதீர்கள் என்ற அந்த கருத்தை நமக்கு சொல்கிறார்கள். இந்த ஆயத் நமக்கு என்ன சொல்கிறது? பொருளாதாரம் என்பது ஒரு நியமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அதை எப்படி நியமத்தாக எடுக்க வேண்டும், அதை எப்படி சுத்தமானதாக இருக்க வேண்டும், அதுக்குரிய பல வழிகள். அதில் ஒரு வழித்தான் வட்டியை விட்டும் பாதுகாப்பு பெற்றதாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டி என்பது இன்று நேற்றல்ல, முன்னைய நபிமார்களுடைய காலத்தில் இருந்தே தடுக்கப்பட்ட ஒரு ஹராம் மட்டுமல்ல, அது பெரும் பாவங்களில் ஒன்றாக நமது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பாவங்களிலும் பெரும் பாவங்கள் என்று அடையாளமிடப்பட்ட கபாயிர் மூபிகாத் என்ற மனிதனை அழித்து விடக்கூடிய அப்பேற்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்றாக அது நமக்கு சொல்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தான தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். அன்பான வட்டி உடையவர்களையும் அல்லாஹ் அழிப்பான், தான தர்மம் கொடுப்பவர்களையும் அல்லாஹ் வளர்ப்பான். அது வட்டி தான தர்மம் மட்டுமல்ல, வட்டியை அழிக்கிறான், வட்டி உடையவர்களையும் அல்லாஹ் அழிப்பான். நடைமுறையிலே நிதர்சனமாக இருக்கு. எத்தனையோ ஆதாரங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆனில் பல இடங்களில் யா அய்யுஹல்லதீன அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டி சாப்பிடுகிறார்களோ கியாமத்துடைய நாளையில் ஷைத்தான் பிடித்தவனை போல, கெட்ட ஜின்கள் பிடித்தது என்று சொல்கிறோமே, அந்த உலகத்தில் எத்தனை பேர்கள், அந்த பேர்கள் எல்லாம் இல்ல, கெட்ட ஜின்கள், கெட்ட ஷைத்தான்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். அது பிடிக்கப்பட்டால் எப்படி மனிதன் சுயநினைவை இழந்து எத்தனை நடைமுறையிலே பார்க்கிறோம். கியாமத்துடைய நாளையில் வட்டியோடு சம்பந்தப்பட்ட அந்த மனிதன் அந்த ஒரு நிலைப்பாடிலே அவன் கியாமத்துடைய நாளையிலே எழும்புவான். பிதாலிக பிஅன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. அல்லாஹ் காரணத்தையும் சொல்கிறான். வட்டி என்கின்ற பொழுது அவர்கள், அதாவது வட்டியை போன்றுதான் வியாபாரமும் என்பதாக அவர்கள் சொன்ன வார்த்தையினால் அதிகமா நடைமுறையில ரெண்டும் வெவ்வேறு என்று சொல்லும் பொழுது அதிகமா நினைத்துக் கொள்கிறோம். நாம் என்ன ரெண்டும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்றல்ல. வியாபாரம் என்பது ஹலாலானது. அது சரியாக சொல்ல போனால் ஒரு இபாதத் என்ற ஸ்தானத்தை அடைகிறது. அத்தாஜிரு சதுகுல் அமீன், உண்மையான நம்பகரமான வியாபாரி. கியாமத்துடைய நாளையிலே என்னோடு 2 விரல்களை நபியவர்கள் இணைத்து சற்று இடைவெளி விட்டு காட்டினார்கள், இவ்வாறு இருப்பார்கள். ஆனால் அதை தவிர அப்படியான இபாதத்தின் மூலமாக அது ஒரு இபாதத்துடைய ஸ்தானத்தை அடைகிறது. அந்த வியாபாரத்தின் மூலமாக அவன் அல்லாஹ்வை நெருங்குகிறான். கியாமத்திலே நபியவர்களுடைய நெருக்கத்துக்குரியவனாக மாறுகிறான். அதுக்கு எதிர்மறையான ஹதீஸும் இருக்கிறது. அத்துஜ்ஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகள் கியாமத்துடைய நாளையில் படும் பாவிகளாக ஹஷ்ருடைய மைதானத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். திசை மாறியவர்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஏமாற்றியவர்கள், கலப்படம் செய்தவர்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அடிப்படையில் வட்டி என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு. 2 பெண்ணை முன்னால் வைத்தால், ஒன்று தாய், ஒன்று மனைவி, 2ம் பெண் தான், ஆனால் 2ம் ஒன்றல்ல. ஒன்று மகரமான உடன்பிற சகோதரி, பக்கத்தில் என்னுடைய மனைவி, 2ம் பெண் தான், ஆனால் 2ம் ஒன்றல்ல. சமைக்கப்பட்ட மாமிசம், சமைக்கப்பட்ட 2 பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட மாமிசம் இருக்கிறது, 2ம் மாமிசம் தான். ஒன்று தக்பீர் சொல்லப்பட்டு ஹலாலாக்கப்பட்டது,
ஒன்று அதுக்கு எதிர்மறையாக அறுக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒன்று தான் ஹலால், ஒன்று ஹராம். இதே போலத்தான் உலகத்தில் எத்தனையோ வித்தியாசங்கள் வட்டிக்கும் வியாபார ஹலாலான கொடுக்கல் வாங்கலுக்கும் இருக்கிறது. வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை ஹலால் ஆக்குறான், வட்டியை அல்லாஹ் ஹராம் ஆக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா, ஈமான் கொண்டவர்களே வட்டியை விட்டு விடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்க மூமின்களாக இருந்தா ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலி, அதாவது வட்டியை நீங்க விடவில்லையானால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு போர் தொடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. உலகத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு பாவமும் இந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு நிகராக உவமையாக்கி காட்டப்பட்ட எந்த ஒரு பாவமும் வட்டியை தவிர இல்லை ஷரியத்தில். வட்டி என்பது நான் வட்டி எடுக்கிறேனா, வட்டியோடு சம்பந்தமா, இந்த முறையில் இருக்கக்கூடியவர் அவன் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலோடு அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமமானதாக அது நமக்கு இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், வட்டி இருக்கிறது அதிகமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அழிவு என்பதாக சொன்னார்கள். அதே போல நபி சொன்னார்கள், வட்டியை சாப்பிடுகிறவன், அதே மாதிரி வட்டி சாப்பிடுகிறவன், சாப்பிட கொடுப்பவன், ரெண்டு சாட்சியாளன், அதே மாதிரி அதுக்கு எழுத்தாளனா உள்ள அனைவர்களும் வட்டியிலே சரிசமமானவர்கள். அவர்களுக்கு நபி அவர்கள் லஅன பதுவா செய்தார்கள், சபித்தார்கள். எந்த அளவுக்கு முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது, நபி அவங்க சொன்னாங்க, திர்ஹமு ரிபன் யஅகுலுஹு الرجل وهو يعلم, இது வட்டி என்று தெரிந்து கொண்டு ஒரு ரூபா ஒரு திர்ஹத்தை ஒரு மனிதன் வட்டியின் மூலமாக ஒருவன் பெறுகிறானே, அவன் சாப்பிடுறதை கொண்டு சாப்பிடுவதே நோக்கமல்ல, அவனுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு திர்ஹத்தை பெறுகிறான், ஒரு ரூபாவை பெறுகிறான். ஆனால் இது வட்டி என்று தெரிந்து கொண்டு எவ்வளவு கொடிய பாவம் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அஷத்து மின் சித்தி வஸலஸீன ஸனியதன், அவன் 36 தடவை ஜினாவிலே ஈடுபடுவதை விட கடுமையான ஒரு பாவம் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வசதியா உள்ளவனையும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாவமாக இந்த வட்டி என்ற இந்த பாவம் இஸ்லாத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு விரிவான விசாலமாக பேசப்பட வேண்டிய ஒன்று இருந்தாலும் சுருக்கமான நேரத்தில் ஒரு சில விடயங்களை நாம் புரிந்து கொண்டால் அதன் மூலமாக நான் எத்தனையோ விடயங்களை நமது வாழ்க்கையிலே நாம் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வட்டி என்று சொல்வதனால் அது பல வகை இருக்கிறது. குறிப்பாக ஷரியத்தில் வட்டியுடைய பொருள்கள் சொல்லப்பட்டது. நேரடியாக வட்டி சம்பந்தமாக கூடிய பொருள்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏராளமான ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப் வல் ஃபித்தா பில் ஃபில்ல வல் புர்ரு பில் புர்ரி வஷ்ஷஈரு பிஷ்ஷஈர் வத் தம்ரு பித் தம்ரி வல் மில்ஹு பில் மில்ஹி மஸலன் பிமஸல் சவாஅன் பிஸவா யதன் பியதின் ஃபமன் ஸாத அவிஸ்தாத ஃபகத் அர்பா வல் ஆஹிது வல் மூதி ஸவா. நபி அவர்கள் சொன்னார்கள், தங்கம் தங்கத்துக்கு, வெள்ளி வெள்ளிக்கு, கோதுமை கோதுமைக்கு, தொழிற்கோதுமைக்கு, பேரித்த பழம் பேரித்த பழத்துக்கு, உப்பு உப்புக்கு என்ற இந்த பொருள்கள் அந்தந்த பொருளுக்கே பண்டமாற்றம் செய்யப்படும் பொழுது, பொருளுக்கே மாற்றப்படும் பொழுது இந்த எல்லா பொருள்களும் நேரடியாக வட்டி சம்பந்தமாக கூடிய பொருள்கள். இது நேரடியாக மாற்றப்படும் பொழுது ரெண்டுடைய அளவும் ஒரே அளவில் இருக்க வேண்டும். அதனுடைய அக்து என்ற அந்த உடன்படிக்கையும் ஒரே நேரத்தில் நடந்து முடிந்து இரண்டு பேரும் உடலால் பிரிவதற்கு முன்னால் இவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட வேண்டும், அவரிடமிருந்து இவர் எடுக்க வேண்டியதை எடுத்து விட வேண்டும். ஒரே ஒப்பந்தத்தில், ஒரே மஜ்லிஸில், ஒரே இடத்தில் அதுவும் சரிசமமாக முடிவடைய வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு அதிகமாக்கினால் அல்லது அதிகப்படியாக கேட்டால் அவர் வட்டியுடைய கொடுக்கல் முறைமையை அவர் செய்துவிட்டார். இதில் வட்டி எடுப்பவரும் வட்டி கொடுப்பவரும் இரண்டு பேரும் சமம் என்பதாக சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் நபி அவர்கள் நமக்கு முன்வைக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் நேரடி இதுக்கு சொல்வார்கள் அல் அம்வாலுர் ரிபவியா
வட்டி முறைமையில் உண்டான பொருள்கள் இதில் நேரடியாக வட்டி சம்பந்தப்படும். தங்கம், வெள்ளி, சுருக்கமான உணவுப் பொருள்கள். தங்கம், வெள்ளி என்கின்ற பொழுது நாணயங்கள் அதோடு சேர்க்கப்படும். அதே போல இங்கு நபிகள் கோதுமை, தொலைக்கோதுமை சொன்னது உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய அத்தனையும் அதில் ஒன்று சேரும் என்பதாக பிகஹுடைய ஆய்வாளர்கள் நமக்கு முன்வைக்கிறார்கள். நபியர்கள் பேரித்த பழத்தை சொன்னார்கள், அதில் அத்தனை பல வர்க்கங்களும் சம்பந்தமாகும். நபியர்கள் உப்பையும் சொன்னார்கள், உணவல்ல, உணவுடைய சுவையூட்டியாக அல்லது உணவுடைய வாசன திரவியங்களாக எது சேர்க்கப்படுகிறதோ அவைகளும் இதில் சேரும் என்பதாக ஃபிக்ஹுல் மன்ஹஜிலே ஷாஃபி மذஹபுடைய நூலிலே விரிவாக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொருள்கள் தங்கம் வெள்ளியில் கொடுக்க வாங்கல் செய்யும் பொழுது அதே சுருக்கம் அந்த மூணு பொருள் தான். ஒன்று தங்கம், வெள்ளி, இரண்டாவது மூன்றாவது உணவுப் பொருள்கள். மனிதனுடைய உணவுப் பொருள், மிருகங்கள் பறவைகளே அல்ல, மனிதன் உணவாக உட்கொள்ளக்கூடிய எல்லா பொருள்களிலும் முறை கொஞ்சம் தவறிவிட்டாலும் அவன் வட்டி என்ற கொடிய பாவத்துக்கு அவன் போய் சேர்ந்து விடுகிறான். எனவே இந்த விடயங்களில் இந்த வட்டியுடைய பல முறைமைகள் சொல்லப்படுகிறது. இதில் கொடுத்தல் வாங்கல் பொருளுக்கு பொருளை மாற்றும் பொழுது அதில் ஏற்றத்தாழ்வு அளவிலே இருக்கப்படாது. அதே மாதிரி தவணை அடிப்படையில் அதிலே பொருளுக்கு பொருள் கொடுக்கல் வாங்கல் செய்யவும் படாது, செய்யவும் கூடாது என்பதாக நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல பேரித்த பழத்தை நபி அவர்களிடத்திலே எடுத்து கொண்டு வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க கேட்டாங்க, மினாயின ஹாதா யா பிலால், இது எங்கிருந்து பெற்றீர் பிலாலே? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் தம்ருன் ரதீகுன், தரம் குறைந்த பேரித்த பழம் இருந்தது, அதிலிருந்து 2 சாய் கொடுத்து நான் 1 சாய் எடுத்து வந்தேன். 2 சாய், ஒரு சாய் என்பது 2 கையாலும் அள்ளக்கூடிய ஒரு அல்லுக்கு ஒரு முத்து. நபி அவர்கள் ஒரு முத்து தண்ணீரிலே உழு செய்து விடுவார்கள். ஒரு சாய்ந்த 4 முத்துகள், அதாவது 4 கையினால் அள்ளக்கூடிய அல்லுல நபி அவர்கள் அந்த அளவுக்குள்ள தண்ணீரை குளித்து கொள்வார்கள். இன்றைக்கு நபி அவர்கள் குளித்த தண்ணியை விட நமக்கு உழு செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் போகுது, அது வேற பேசப்பட வேண்டிய ஒன்று. அந்த ஒரு முத்து என்பது 2 கை நிறைய அள்ளக்கூடிய அளவு. ஒரு சா என்பது 4 முத்து. அது நமது அளவு நிர்வையில் சொல்லும் பொழுது 2 கிலோ 400 கிராம் கிட்டத்தட்ட ஒரு சா. அதை அவர்கள் பிலால் ரலியல்லாஹு எடுத்து வந்தார்கள். நபி அவர்களுக்கு உணவளிப்ப நபி அவங்க சொன்னாங்க, பிலாலே நீங்க இப்படி செய்துட்டீங்க, கவலையாக சொன்னார்கள். இதுதான் 500 ரிபா, இதுதான் வட்டி என்றார்கள். தரம் குறைந்தது என்பதனால் 2 கிலோ கொடுத்து விட்டு தரம் அதிகம் என்பதனால் 1 கிலோவை நீங்கள் பொருளுக்கு பொருளாக மாற்றினால் இது வட்டி பிலால், இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் என்ற ரிவாய் சஹீஹ் புகாரி, முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. நடைமுறையிலே ஏராளமாக இருக்கிறது. நான் என்னிடத்தில் அரிசி தரம் குறைந்தது, ஒரு 2 கிலோவை கொடுக்கிறோம், தரம் கூடியதிலே 1 கிலோ அரிசியை வாங்குகிறோம். இதுதான் நேரடி வட்டியுடைய முறை. இது ஜாஹிலியத்து காலத்தில் இருந்த கொடுக்கல் வாங்கலுடைய முறை. ஷரியத் அதை தடை செய்ய, அந்தந்த இனம் அரிசி என்கின்ற பொழுது ஷரியத்தில் அனைத்தும் ஒரே இனமாக கருதப்படும். இதுல மாவு சேராது. மாவு என்கின்ற பொழுது அனைத்து மாவுகளும் ஒன்று சேர்க்கப்படும், ஒரே வாயிலே சேர்க்கப்படும். இப்ப தரம் குறைந்தது கூடியது விலைக்கு விற்கும் பொழுது கூட குறை விற்கிறது, அது ஹலால். ஆனால் பொருளுக்கு பொருளாக மாற்றும் பொழுது அது ஒரு நாளும் அது 2ம் ஒரே அளவாக இருந்தால் மட்டும் தான் மாற்ற முடியும். இல்லாட்டி வட்டி என்ற கொடிய பாவத்துக்கு மனிதன் ஆளாகி விடுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நடைமுறையில் வட்டி என்பது அது ரிபல் கரல். நேரம் இருந்தால் பின்னால் அதை பற்றி விரிவாக்கலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதுதான் வட்டியுடைய முறை என்பதாக பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வின் இதுல கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது முறையாக, என்ற வீட்டுல எனக்கிட்ட அரிசி இல்ல, அடுத்த வீட்டுல அவசரத்துக்கு ஆக்க நாங்க அரிசி கேட்கிறோம், என்ன நிபந்தனை, பின்னால் திருப்பி கொடுப்போம். இந்த வட்டியுடைய இந்த பொருள்களில் நேருக்கு நேர் ஒன்றாக மாற்றப்படும், ஒரே அளவாகவும் இருக்க வேண்டும், பிரிவதற்கு முன்னால் இருவரும் கைப்பற்றி கொள்ளவும் வேண்டும். ஆனால் இந்த பொருள்களை தவணை அடிப்படையில் பொருளுக்கு கொடுப்பதும் வட்டி. தங்கம் இருக்கிறது, என்னிடத்தில் தங்கம் 1 பவுன்,
நான் ஒரு பவுனை கொடுத்து மேலதிகமா இன்னொரு லட்சத்தையும் கொடுத்து புதிய தங்கம் ஒரு பவுனை வாங்குறீங்க, வட்டியுடைய முறை. இதெல்லாம் தெளிவான வட்டிகள். நடைமுறை நிறைய தங்கம் எல்லாம் ஒன்றுதான், அதை மீண்டும் பழசிதான் புதுசாக வரப்போகிறது. பூமியிலிருந்து அல்லாஹ் அடியார்களுக்கு வெளியாகக்கூடிய பொறுமதியான ஒரு பொருளாக உலக அடிப்படையிலே அல்லாஹ் தங்கத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். எனவே அதிலிருந்து ஹலாலான முறைகள் இருக்கிறது. நேரடியாக பழைய தங்கத்தை நீங்க ஒரு பவுன் 8 கிராம் கொடுத்தா நீங்க எடுக்கிற தங்கத்திலும் 8 கிராம் இருக்கணும், மேலதிகமா சல்லி போடப்படும். அப்படி இருந்தா ஹலால். அப்படி நீங்க நடைமுறையிலே அது இல்லை. தங்க வியாபாரிகள், வெள்ளி வியாபாரிகள் ஷரியத் சொல்லக்கூடிய முறையில் தன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் அது கியாமத் வரைக்கும் பொருளாதார வழிகாட்டல் என்ற பெயரில் பல வெளிக்கேடுகளை நமக்கு உலகம் சொல்லிக் கொண்டே போகும். தஜ்ஜால் வருகின்ற வரைக்கும் பல வகையான வழிகேடுகள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கும். நமக்கு எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் முன்னோர்களும் எந்த முறையில நமக்கு ஷரியத்தை முன்வைத்தார்களோ அந்த முறையில நாம் செய்து கொள்ள வேண்டும். தங்கம், வெள்ளி, அதே உணவுப் பொருள்கள் அளவு ஒன்றாயிருக்கிறது, ஒரே நேரத்தில் மாற்றும் பொழுது அதே நேரத்தில் தாமதமாக இப்ப நம்ம தங்கத்தை வாங்குறோம், ஒரு பவுன் 8 கிராம் வாங்குறோம், என்ன ஒப்பந்தம், பின்னால கொஞ்சம் கொஞ்சம் சல்லி தருவோம், தவணை அடிப்படையில் தருவோம். அதே போல அரிசி 1 கிலோவை வாங்குகிறோம், ஆனா பின்னால் அரிசியாக திருப்பி தரும். ஒரு கடை செய்கிறார், உதாரணமாக தன்னுடைய கடையிலே அரிசி முடிந்து விட்டது, வியாபாரம் செய்வதற்கு அரிசி இல்லை. அடுத்த கடையிலேயோ அல்லது பொதுவாக மலிவான விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி இடத்தில் எனக்கு 500 கிலோ அல்லது 1000 கிலோ அரிசி தாருங்கள், என்னுடைய அரிசி வந்து கொண்டிருக்கிறது, திருப்பி உங்களுக்கு அரிசியாக தருவேன் என்று இந்த அரிசியை எடுத்தால் இதுக்கு பெயர் வட்டி. நீங்க இந்த அரிசியை எடுத்து விட்டு பின்னால் பணமாக கொடுத்தால் ஹலாலான முறைக்கு வந்து விடுவீர்கள். அந்த பொருளுக்கே மாற்றி தவணை அடிப்படையில் கொடுத்தால் வட்டி. ஆனால் பொருளாதாரம், அதாவது உணவுப் பொருள்கள்ல பணமாக திருப்பி கொடுக்கலாம், தாமதமாகி பொருளாக கொடுக்க முடியாது. ஆனா தங்கம், வெள்ளியில் பணமாகவும் திருப்பி தாமதமாகி கொடுத்தால் வட்டி. அது நேருக்கு நேர் உடனே முடிய வேண்டிய ஒன்று. தங்கத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சல்லி கேட்டுரும், அல்ல கொஞ்சம் கொஞ்சமா சல்லி கேட்டதுக்கு பின்னால நகை பெறப்படுகிறது. இதெல்லாம் ஜாஹிலியத்து காலத்தில் உள்ள வட்டி முறைமையில் உண்டான கொடுக்கல் வாங்கல் முறையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, லா தபிஉ காயிபன் பினாஜிஸ், இந்த வட்டியுடைய பொருளை நீங்க இப்ப கொடுத்துட்டு குறை கொண்டு எடுக்கிற முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள் என்ற ஹதீஸும் ரொம்ப ஹதீஸுகள்ல பதிவாகக்கூடிய ஒன்று. எனவே நேரடியாக இந்த 3 பொருள், தங்கம், வெள்ளி, உணவுப் பொருள், இது அல்லாத எதுவுமே பிரச்சனை இல்லை. வீட்டு தளப்பாடம் வாங்கினோம், ஒரு தளப்பாடமா புறகை திருப்பி கொடுக்க போறோம், பணமாக திருப்பி கொடுக்க போறோம், வேறமாக எந்த பொருளும் இந்த நேரடி வட்டியுடைய முறைமையில, இந்த முறைமையில வரமான கரல் என்ற அந்த முறையில் அது முறைகேடான வியாபாரம் நடைபெறும் பொழுது அது வட்டி என்ற அந்த பாவத்துக்கு வருமே தவிர நேரடியாக வட்டி அவைகளிலே சம்பந்தமாக மாட்டாது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு மாற்று வழியையும் சொல்லி தந்த ரிவாயத்தும் பதிவாகுது. நபி அவர்கள் ஹைபர் யுத்தத்திலே, ஹைபர்ல ஒரு மனிதனை, நபி ஒரு சஹாபியை அங்கு இருக்கக்கூடிய சில விடயங்களுக்கு பாய்த்தார்கள். அந்த நேரத்தில் அவர் நல்ல பேரித்த பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். நபி அவர்கள் கேட்டார்கள், அக்குல்லு தம்ரி ஹைபர் ஹாக்கதா, தோழரே எல்லாம் இது மாதிரியா ஹைபர்ல கிடைச்ச எல்லா பேரித்த பழங்களும் இவ்வாறு தான் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதனால இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்க நல்ல தரம் குறைஞ்சதை வென்ற கொடுத்து தரம் கூடியதை ஒன்றாக எடுப்போம் என்ற அந்த அடிப்படையில் சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், செய்யாதீர்கள், இதுதான் வட்டி என்றார்கள். லா தஃபல், அப்படியானால் மாற்று வழி என்ன? உதாரணமா தங்கத்தை கொடுக்கணும், தங்கத்துக்கு தங்கம் மாற்றும் பொழுது மேலதிகமாக சல்லி போட வேண்டிய நிலைமை வருது. இப்போ ஒப்பந்தத்தை 2ஆக மாற்ற வேண்டும். எப்படி மாற்றணும்? ஒன்னாவது எங்கள்கிட்ட உள்ள தங்கத்தை பணத்துக்கு வித்துறணும். வித்து 2 லட்சம், அதாவது ஒரு பவுன் விற்கிறோம், எந்த விலைக்கு விற்கிறோமோ அந்த விலையுடைய பணத்தை முதலாக கைப்பற்றி இதை ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும். இப்ப மேலதிகமா பணத்தை போட்டு இப்ப நாம் வாங்கக்கூடிய தங்கத்தை வாங்க முடியும். இதே போல அரிசியை கொடுக்கிறோம், குறைஞ்சதை 2 கொடுத்தா எடுத்த ஒன்னாவது அரிசியை வித்துரும். கடையில் எடுத்துக்கிட்டு போனாங்க, அரிசி சரலன்னு அரிசி மூட்டை வருது. இப்ப அதே அரிசி மூட்டையை வியாபாரிகள் நாங்க எடுக்கிறோம், மேலதிக பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா வட்டி. இதுக்கு ஹலாலான முறை என்ன? அதுக்கு நீங்க ஒரு விலையை நிர்ணயம் செய்து முதலாவது அந்த அரிசியை பணத்தை கொடுத்து நீங்க வாங்கிடுங்க. ஏதோ ஒரு விலை நிர்ணயம் எடுத்து விட்டு இப்ப மேலதிகமான பணத்தை எடுத்து தரம் கூடிய கொடுத்தால் ஹராத்துக்கு நாம் போகாமல் ஹலாலான வழிமுறையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த பழங்களை சேகரிக்க அனுப்பி அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் அதைத்தான் பிஅல் ஜம்ம பிதராஹிம் சும்ம
அதாவது இதை வித்துவிட்டு நீங்க சல்லி எடுத்து விட்டு மேலதேமானதை போட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், அதை வாங்கலாம். சஹீஹ் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்திலே பதிவாகுது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இன்னைக்கு நிறைய கொடுக்கல் வாங்கல். நாங்க ஆண்கள் தொழிலுக்கு வந்துடும், வீட்டுல ஒரு பொருள் இல்ல, அரிசி இல்லையா, மாவு இல்லையா, சீனி இல்லையா, அடுத்த வீட்டுல எடுக்கிறோம். எடுக்கிறது தவறல்ல, ஆனா எந்த ஒப்பந்தத்தில் எடுக்கிறோம் என்பது தான் அங்கு பிரச்சனை. திருப்பி தாமதமாக தருவோம், பாப்பா வந்ததுக்கு பின்னால் வாங்கி தருவோம், இப்படிதான் எடுக்கப்படுது. வந்ததுக்கு பின்னால் நான் கொடுத்துருவோம். ஆனா ஷரியத்தில் இந்த முறை ஹராமாக்கப்பட்ட முறை. நீங்க எடுத்து விட்டு பின்னால் அதை பொருளாக கொடுக்க கூடாது. அந்த நேரத்திலே நீங்க ஒரு கிலோ அரிசியை தாருங்கள், அதுக்குரிய விலையை பணமாக கொடுத்துருங்க, ஹலால் ஆயிரும். பணமாக கொடுத்து தாமதமாக கொடுக்கலாம், ஆனா தங்கம் வெள்ளியில தாமதமாகவும் கொடுக்கப்படாது. இன்னைக்கு நிறைய வீட்டுல ஒரு மகள்ல திருமணம் வந்து விட்டால் ஒரே நகையை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமா நகை கடைக்கு பணத்தை கெட்டுவதும், அல்லது எடுத்து விட்டு ஏதோ திருமணத்தில் அங்கால கிடைக்கக்கூடிய உதவிகளை தேடி பின்னால் பணத்தை கொடுக்கிற முறை வியாபித்து இருக்கிறது. ஷரியத்தில் அனைத்தையும் தடை செய்கிறது. எப்படி செய்யறது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை கூறிவிட்டார், அதில் தான் நலவிருக்கிறது என்று நம்புங்கள். அல்லாஹ் வழிகளை திறந்து தரும். நாங்கள் உலக அடிப்படையிலே கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பதினால் இந்த முறைமைகள் நமக்கு ஒரு பாரமானதாக கஷ்டம் போல ஷைத்தான் காட்டும். ஒரு கஷ்டமும் அல்ல. அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைப்பான், சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைப்பான். பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை தருவான். எல்லா பரக்கத் இழப்பதற்கும் காரணம் இந்த வட்டியுடைய பேங்க்ல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அதாவது நகை கடையில் நகை வந்து ஈடு வைக்கிறது ஷரியத்தில் கூடும். இந்த இருக்கக்கூடிய வட்டியுடைய முறை என்பதனால் தான் அது தடுக்கப்படுகிறது. இன்னைக்கு எவ்வளவு வெத்தி அந்த நகையுடைய பொறுமதியை விட வட்டியுடைய பணத்தை கெட்டி எத்தனையோ குடும்பம் தெருவுக்கு வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிட்டா இதுல மனிதனுக்கு எந்த லாபமும் இருக்காது. செய்யுங்கள் என்று சொன்னால் அதில் எந்த நஷ்டமும் இருக்காது, செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதில் எந்த லாபமும் இருக்காது என்ற அந்த திட சந்தர்ப்பத்தையும் நாம் அமைத்துக் கொள்வதோடு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொருள்கள் நேரடியாக வட்டியோடு சம்பந்தப்படுறது. அடுத்தது இன்னைக்கு வியாபித்திருக்கக்கூடிய ஒன்று ரிபல் கரல் என்ற கடன் முறைமையில் உண்டான வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல். லோன் எடுக்கிறோம், கடன் எடுக்கிறது ஷரியத்திலே கூடும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய வட்டியுடைய முறை, எடுக்கும் பொழுதே உங்களுக்கு இவ்வளவு கூட தருவோம், அவர் கொடுக்கும் பொழுதே அவருடைய ஒப்பந்தத்தில் இவ்வளவு 100க்கு இவ்வளவு நீங்க தந்தாகணும். நிதி நிறுவனங்களுடைய அதிகமான விடயங்கள் இவைகளோடு சம்பந்தப்படுவதனால் இன்னைக்கு எல்லாம் வட்டி வட்டி வட்டி. நல்ல கோடீஸ்வரர்களா அல்லாஹ் செல்வத்து கொடுக்க, அல்லாவினால் செல்வம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ சகோதரர்கள் வட்டியில கை வைத்து சீரழிந்து போயிட்டார். இருக்கிற பரக்கத்துகளையும் இழந்து வாழுகிறார்கள். வங்கியுடைய முறைகள் ஒன்றை நம்ம விலையும் கொள்ளணும். இன்றைக்கு நமது நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வங்கியாக இருந்தாலும் 100க்கு 100 துப்புரவாக சுத்தமாக ஹலால் என்பதற்கு எதுவுமே இல்லை. அது இஸ்லாத்துடைய பேர்ல இருக்கலாம், அல்ல இஸ்லாம் அல்லாத பேர்கள் இருக்கலாம். எதுவுமே 100க்கு 100 எங்களுடைய எதிர்பார்வை 100க்கு 100 ஹலால் என்ற அந்த நியத்தில் சிந்தனையில் எந்த நிதி நிறுவனங்களையும் அணுகாதீர்கள். எதுவும் துப்புரவாக 100க்கு 100 ஹலால் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இப்பொழுது மேலதிகமான வட்டியை விட அல்ல மேலதிகமான அழிவில் போவதை விட ஏதோ வேறு முறைகள் இருக்கிறதா, அது சார்ந்த உலமாக்களை அணுகுங்கள். அவர்கள் உங்களுக்கு அனுமதி தந்து விட்டால் அதோடு சம்பந்தம் ஆகுங்கள். ஆனா 100க்கு 100 ஹலால் என்ற நியத்தில் எந்த ஒரு நிதி நிறுவனங்களுக்கும் நெருங்குவது இன்றைய காலத்தில் அது சிரமமானதாக. அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கொடுக்கல் வாங்கலுடைய இந்த ரிபல் கரல் என்ற இந்த வட்டியுடைய முறைமைகள் ஏராளம் இருக்கிறது. ஏராளமான முறைகள்ல புது புது வியாபார முறைமைகள் நிறைய வருது. உலமாக்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் அந்த லாபம் வருதே என்று சொல்லி அதில் நாம் ஈடுபடுவதினால் ₹1 ஹராம் வந்து விட்டால் நாமும் சாப்பிடுகிறோம், மனைவி, நமது குழந்தைகள், கடைசியில் எல்லாரும் சேர்ந்து துவாக்கள் கபூல் இல்லை, எத்தனை அமல்கள்ல உயிரோட்டம் இல்லாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இது ரிபல் கரல் என்ற இந்த வட்டியுடைய முறைமைகள் நிறைய முறைகள் இருக்கிறது. அது உலமாக்களை அணியும் நம்ம கேட்டு எது ஹலால் எது ஹராம் என்ற தெளிவோடு அல்லாஹ் நாடியது எப்படியும் கிடைக்கும்.
அல்லாஹ் நாடியது நமக்கு எப்படி கிடைக்கும் என்ற அந்த சிந்தனையை நாம் எடுக்கிறதோட ஹலாலான முறையில தேடுக. எவ்வளோ இருந்தாலும் அல்லாஹ் ஹலாலா வாழ வேண்டும். நாம நமது ஈமானை பலகீனப்படுத்திக் கொண்டு இந்த காலத்தில் அப்படி வாழ முடியாது என்று நாங்களே ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு சிந்தனை எடுத்துக்கொண்டால் அதுக்கே மனசு தான் நமது வாழ்க்கை. நமது ஈமான் எப்படி உறுதியாகுதோ அல்லாஹ் ஈமான் நம்மளோடு அல்லாஹ் வாழ வைப்பான். எப்ப அதிலிருந்து நாம் தடம் புரண்டு விடுகிறோமோ அதுக்கு எதிர்மறையான வாழ்க்கையை எல்லா வரக்கத்துகளையும் எல்லா கயிறுகளையும் இழக்க வேண்டி வந்துடும். இப்ப வட்டி ஏன் ஹராமாக்கப்பட்டது? எப்பொழுதும் ஒரு மூமினான ஆண் பெண்களுடைய சிந்தனையில் வட்டி ஏன் ஹராம் எந்த ஒன்றுக்கும் நாங்க காரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டால் அலர்ராசி வல்லாஹ் இந்த மூமின்களுடைய போகும். அதுக்கு நாம காரணம் தேடவே தேவையில்லை. காரணம் இருக்க போய்த்து தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். بظلم من الذين هادوا حرمنا عليهم طيبات أحلت لهم. அல்லாஹ் யஹூதிகளை பனு இஸ்ராயீலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் செய்த அநியாயத்தினால் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது கூட அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அதிகமாக தடுத்தார்கள். அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தும் வட்டியோடு சம்பந்தமானார்கள். அவர்கள் மக்களுடைய பொருள்களை ஹராமான முறையிலே அவர்கள் புசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அப்பேற்பட்ட காஃபிர்களுக்கு நொம்பலமான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி இருக்கிறோம், தயாரித்து இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்று தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அன்பாத வட்டியோடு சம்பந்தம் ஹராமான முறையில கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள். எனவே வட்டி ஏன் என்பதற்கு பல காரணங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் ஏன் தொழுவ கடமை மூமிகள் காரணம் தேட தேவை. அந்த விஞ்ஞான காரணம் என்ன? விஞ்ஞானம் எல்லாம் இன்னைக்கு மெய்ஞானம் எங்கேயோ போய்விட்டது. காரணம் தேடுபவர்கள் மூமிங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டால் நமக்கு எந்த காரணமும் தேவையில்லை. பிற மற்றவர்களுக்கு சில நேரத்தில் நாம் காரணம் தெளிவுபடுத்த வேண்டி வருது. அதனால படிப்போம். அதனால சில காரணத்தை விளங்கிக் கொள்ளலாமே தவிர எந்த ஒன்றுக்கும் நோம்பியை கடமை, தொழுகையை கடமை, ஏன் இது ஹராம், ஏன் ஜினா ஹராம், ஏன் வட்டி ஹராம், எதுக்கும் மூமின்களுக்கு காரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டா கடமைண்டா அது விஷயம் இருக்க போய் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தடுத்திருந்தால் அதுல மிக முக்கியமாக தடுப்ப மனிதனுக்குரிய இழப்பு இருக்கிறது. அல்லாஹ் தடுத்திருக்கிறார். இதுதான் மூமின்களுடைய அது அந்த ஆய்வினால் இந்த ஆய்வினால் விஞ்ஞான ஆய்வினால் அது ஒன்றுக்கும் போகல. நவீன சிந்தனையை போட்டு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அது தேவையில்லை. பிறருக்கு தேவை என்றால் இதுல முதலாவது ஏமாற்றம் இருக்கிறது. வட்டியுடைய முறையில் ஏமாற்றம் மிகப்பெரிய அநியாயம். துல்முன் கபீருக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம் இருக்கிறது, மோசடி இருக்கிறது. இதே மாதிரி பிறருடைய சொத்தில் இவர் வாழ வேண்டிய நிலைமை வரும். அது சூசகமாக வேறு பேரில் வியாபாரம் என்ற பேரில் இவர் வாழுகிறார், தாம்பிகமாக வாழுகிறார். அப்பாய் மக்களுடைய சொத்துக்களை அதாவது அப்பாய் மக்களுடைய சொத்துக்களை இவர் அழித்து வாழக்கூடிய நிலைமை வட்டியிலே இருக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்கிறது. அதனால காரணம் தேவையில்லை. காரணம் இல்லாமலே கண்மூடித்தனமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டால் அது இறங்குவது தான் மூமினுடைய அடையாளம். அதே போன்ற அன்பார்ந்தவர்களே வட்டியின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்கிறோம், துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பொருளாதாரத்திலே பரக்கத்தை யம்ஹகுல்லாஹு ரிபா, பொருளாதாரத்திலே பரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். வட்டியோடு சம்பந்தப்பட்ட மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் கல்நெஞ்சமாக எவ்வளவு ஈமானை சொல்லுங்கள், இஸ்லாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முழு குர்ஆனை ஒருமனத்தியால் விளங்கப்படுத்தினாலும் அதுக்கு பொருள் ஹராத்துக்கு தான். அந்த மனிதன் உள்ளத்தை அல்லாஹ் கல்நெஞ்சம் உள்ளதாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். இதே மாதிரி பல கைதுகள் இருந்து தடுக்கப்பட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலினால் சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். கடைசி முடிவு அவனுடைய மோசமானதாக சூல் ஹாத்திமா மோசமாகிடும். அதே மாதிரி அடுத்து இன்னும் ஹலாலாக இருந்தவைகளையும் அவன் ஹராமானதாக மாற்றிக்கொள்கிறான். முன்னால் ஓதப்பட்ட அந்த ஆயத்திலே நமக்கு சொல்லப்பட்டதை போல. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு விரிவாக பேசப்பட வேண்டிய, விரிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கிறது. சொல்லப்பட்ட இந்த குறிப்புகள் குறுகிய நேரத்தில் நாம் புரிந்து கொண்டால் சுருக்கமாக தங்கம், வெள்ளி, உணவுப் பொருள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது பேணுதல், பக்குவம் கட்டாயம் தேவை. அதே போல அது இல்லாத ரிபல் கரல் என்ற கடனோடும் எத்தனையோ விஷயங்கள், வாகனம் எடுக்கிறோம், சாமான் எடுக்கிறோம், எத்தனையோ பொருள்களை நாங்க வாங்குறோம், பணத்துக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாங்க ஹலாலா ஹராமா. எத்தனையோ பொருள் வீட்டுக்கு வாஷிங் மெஷின் தேவை, ஃப்ரிட்ஜ் தேவை, ஏதாவது வாங்குறோம், உடனே கொடுத்து உடனே வாங்குறோம். எத்தனையோ விஷயங்கள் ஹலால் ஆயிரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேட்டா எடுத்தாடி வாகனம் அப்படித்தானே எடுக்கப்படுது. இஸ்லாமிய முறைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, உங்களோட வாகனம் நீங்க கொடுக்க வேண்டிய கட்டங்கள்ல அந்த தவணையில கெட்டலன்னா உங்களோட வாகனத்தை எடுத்துருவார்கள், உங்களோட
ஒரு வாகனமும் கிடைக்காது, கெட்டின பணமும் கிடைக்காது. ஆனா இஸ்லாமிய முறை என்னன்னா, இஸ்லாமிய முறை ஹயாத் ஆகுதா இல்லையா அது ரெண்டாவது, அதை பத்தி இங்க சொல்லப்படல. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை என்ன, இஸ்லாமிய நிதி நிறுவனத்தை நீங்க ஒரு வாகனம் எடுத்தீங்க, கெட்டல்ல வாகனம் திருப்பி எடுத்தா அவங்களுடைய நிறுவனத்துக்கு போக வேண்டிய தொகை போக மேலதிகமான உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்றைக்கு கிடைக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா இஸ்லாமிய முறை அதுதான். அதே மாதிரி ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பணம் கெட்ட, இது கூடுமா கூடாதாண்டா எல்லாத்துக்கும் இஸ்லாத்த ஒப்பந்தத்தை பார்க்கணும். நாங்க யாரும் வாசிக்கிறது என்ன ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நீங்க பணம் கெட்டாட்டி இந்த பொருளை அவங்க எடுத்துருவாங்க, எடுத்து அவங்களுக்கு போக வேண்டியது போக மேலதிகமா அவங்களுக்கு கிடைக்கும்டா ஹலால். ஆனா இன்னைக்கு அதிகமான பொருள் எடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல இந்த நிபந்தனை இல்லை. நீங்க பல கட்டங்கள் கட்டாவிட்டால் பணத்தை பொருளை எடுத்துருவார்கள், உங்களுக்கு பொருளும் கிடைக்காது பணமும் கிடைக்காது. அப்படி இருந்தா முதலாவது எந்த ஒன்றிலே ஒப்பந்தத்தை நாம் பார்க்க வேண்டும். இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நாம் தெளிவு பெற வேண்டியது இருக்கிறது. அந்த தனிப்பட்ட உலமாக்களை அணிய வட்டி கொடிய பாவம் ஊருடைய அழிவுக்கு காரணமாக அமையக்கூடிய ஒன்று. எனவே இவைகளை தெளிவு பெற்று எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து ஹலாலான முறையிலே வாழ்ந்து ஹலாலா மன்னிக்கக்கூடிய உயரிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.